இதுல டிசைன்ஸ் வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. அப்படியே அந்த கேமராவை கொஞ்சம் முன்னாடி கொண்டாக இருதய நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் இப்படி இருக்கிறவங்க இருந்தா கொஞ்சம் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம காமிக்க போற கட்டல் வந்து ஒரு ஹைலைட்டா இருக்கும். ஏன்னாக்கா இந்த கட்டல்ல போட்டு 4 பேர் 5 பேர் ஜிம்பா டான்ஸ் பக்காவா ஆடலாங்க. ஆதிவாசி கிட்ட அழக பார்க்க முடியாது, வேற என்னத்த சார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாக்கா ஃப்ளவர் இருக்கு, ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க. நீங்க என்ன மாதிரி டிசைன்ஸ் இல்ல அப்பா அம்மாவோட இன்ஷியல் வேணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட இன்ஷியல் வேணும் அப்படின்னு கேட்டீங்கனால அதுவும் போட்டு தருவோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து டிசைன்ஸ் நல்லா இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு? குவாலிட்டிக்கு ஒண்ணுமே வேண்டாங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த சிங்கிள் கட்ல இது நீங்க கேக்குறதுக்கு சொல்றேன். இதை விடவா பசங்க உடைச்சிட போறாங்க, தள்ளி விட போறாங்க. இன்னைக்கு என்ன மாதிரி பொருள் பார்க்க போறோம் அப்படின்றத காட்டில இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு எல்லா கடைக்காரங்களுமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரை எப்படி நம்ம கடைக்கு வர வைக்கணும் அப்படின்ற நோக்கம் தான் வச்சிருக்காங்க. அந்த நோக்கத்துல எதை எப்படி பார்த்து வாங்கணும்ன்றதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோல சொல்ல போறேன். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அட்டை, தூள், MDF, கார்ட்போர்டு, கம்ப்ரஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி ஐட்டங்களே எதுவுமே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னாக்கா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு நல்ல பொருள்ல போடணும் அப்படின்றதுனால இந்த ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மரத்தால் ஆனப்பட்ட பொருளை தான் நம்ம வச்சிருப்போம். அட்டை, தூள், MDF, கார்ட்போர்டு, கம்ப்ரஸர் விட்டு இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு இங்க வேலையே கிடையாதுங்க. ஓகே ஓகே, எல்லாமே மரப்பொருள் தான் வச்சிருக்கீங்க. ஆமா, ஏன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நமக்கு வர பின்னாடி வர சங்கதிகளுக்கு நல்ல பொருளை கொடுக்கணும், நல்ல இன்னைக்கு வச்சுட்டு போகணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு நம்ம கொடுக்குற பர்னிச்சர் தான் இருந்துகிட்டு. இன்னைக்கு இந்த பர்னிச்சர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 140 கிலோ வெயிட் இருக்குது. இந்த 140 கிலோ வெயிட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கிங் சைஸ். இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு செய்யறதுக்கு இன்னைக்கு இந்த சென்னையில யாருமே கிடையாது. இன்னைக்கு நம்ம சென்னையில இருந்து இந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்ம பரம்பரையா இந்த தொழிலை செஞ்சதுனாலதான் கொடுக்க முடியுமே கண்டே, இல்ல அப்படின்னாக்கா நம்ம கொடுக்கவே முடியாது. ஓகே, இந்த தொழில் வந்து நீங்க பரம்பரையா செஞ்சுட்டு வரீங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 36 வருஷமா எங்க ஜெனரேஷனா செஞ்சிட்டு இருக்கிறோம். வந்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நிலாம்பூர் தேக்குனால செய்யப்பட்ட பொருள். இன்னைக்கு ஒரு கல்யாண மண்டபத்திலே ஆகட்டும், நல்ல ஒரு விசேஷமாகட்டும், ஒரு கிரகப்பிரவேசமாகட்டும், இந்த மாதிரி இடத்துங்கள்ல இந்த மாதிரி பொருளை வைக்கும் போது அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கே ஒரு ஹைலைட் ஆயிடும். ஓகே ஓகே, அந்த ஃபங்க்ஷனுக்கே ஒரு மரியாதைன்னு சொல்லலாம். கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். ஆனா இன்னைக்கு செய்யற ஆட்கள் யாரும் கிடையாது. ரொம்ப நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா புதுக்கோட்டை, காரைக்குடி, தஞ்சாவூர் இந்த மாதிரி ஆட்களை வச்சு நம்ம எல்லாமே தரமா செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்றேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஐட்டம் வந்து சிங்கிள் காட். அந்த சிங்கிள் காட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்படி ஒரு தரமான கட்டளை கொடுக்குறோம். இன்னைக்கு சிங்கிள் காட்டுனாக்கா 3க்கு 6 செய்வாங்க. நாங்க செய்யற ஐட்டங்கள் எல்லாமே சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3க்கு 6 கால் தான் செய்யறோம். வளர்த்தியா இருக்காங்க, குட்டையா இருக்காங்க, அது எங்களுக்கு தேவையே இல்லை. ஆனா நம்ம கொடுக்குற சைஸை கொடுக்கணும் அப்படின்றதுனால இன்னைக்கு 3க்கு 6 கால் செய்யறோம். இந்த கட்டல் நீங்க செஞ்சீங்க வீட்டுல ஆட்களை வச்சு கார்பெண்டரை வச்சு செஞ்சீங்கன்னாக்கா மேக்சிமம் 18,000 ரூபாயில இருந்து 19,000 ரூபாய் வரைக்கும் வந்துடும். ஆனா அப்ப நீங்க எவ்வளவு சார் 15,000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாதுங்க. இந்த சிங்கிள் காட்டு 3க்கு 6 கால் 7,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெறும் 7,500 ரூபாய்க்கு தெரியுங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன். 7,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, வந்துட்டு நல்ல தரமான ஒரு கட்டல். எங்களுக்கு டபுள் காட்டு வேணும், ரூம் சின்னதா இருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் படுக்கணும் அப்படின்னும் போது டபுள் காட்டு 4க்கு 6 கால் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 11,000 ரூபாய்க்கு கொடுக்கணும். 11,000 ரூபாய்க்கு கொடுக்கறதுல டிசைன்ஸ் வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்கு. கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி எல்லாம் டிசைன்ஸ் கேக்குறாங்களோ அந்த மாதிரி எல்லாம் டிசைன்ஸ் கொடுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபிளவர் இருக்கு, ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க. நீங்க என்ன மாதிரி டிசைன்ஸ் இல்ல அப்பா அம்மாவோட இன்ஷியல் வேணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட இன்ஷியல் வேணும் அப்படின்னு கேட்டீங்கனால அதுவும் போட்டு தருவோம். ஓகே, நீங்க கொடுக்குற பொருள் ரொம்ப நல்ல டிசைன்ஸ் நல்லா இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு? குவாலிட்டிக்கு ஒண்ணுமே வேண்டாங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த சிங்கிள் கட்ல இது நீங்க கேக்குறதுக்கு சொல்றேன். இதை விடவா பசங்க உடைச்சிட போறாங்க, தள்ளி விட போறாங்க. சொல்லுங்க. ஆமா, ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிரூபிச்சு காமிக்கணும். ஏன் அப்படின்னாக்கா இது கடையோ ஷோரூமோ கிடையாது. மறுபடியும் சொல்றேன், இங்க வெல்கம் கேலும் கிடையாது, ஏசியும் கிடையாது, கூல் ட்ரிங்க்ஸும் கிடையாது. என்ன அப்படின்னாக்கா இது டைரக்டா செய்யற ஃபேக்டரியில தான் நீங்க வந்திருக்கீங்க. யார் ஒருத்தருமே ஃபேக்டரியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வீடியோ போட மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு செய்யற இடத்துல காமிக்கிறோம் அப்படின்னாக்கா என்ன விஷயம் அப்படின்னாக்கா எல்லாமே நம்மளோட குவாலிட்டியான பொருள் கொடுக்கறதுனாலதான் நம்ம இந்த அளவுக்கு செய்யறோம். அடுத்து பார்க்க போற ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கல்யாணத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பிள்ளைக்கு வந்து ஒரு 60,000 70,000 ரூபாய்க்கு ஒரு கட்டளை வாங்கி வைக்கணும்னு தாய் தகப்பன் நினைக்கிறது நல்ல விஷயம். ஆனால் அந்த கட்டளை எப்படி பார்த்து செலெக்ஷன் பண்ணி பார்த்து வாங்கணுன்றது அதோட ஒரு தாளச்சிறந்த ஒரு விஷயம். அதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கட்டல் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பிடிக்கிற மண்டபம் ஆகட்டும், கல்யாணத்துல போடுற சாப்பாடு ஆகட்டும், நம்ம உடுத்துற துணி ஆகட்டும்,
அதை விட ரொம்ப ஒரு ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது 5க்கு 6.25 இந்த கட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் படுக்கிற இடம் பலகையில கொடுக்குறோம். இந்த பலகையில கொடுக்குற கட்டில் 5க்கு 6.25 நீங்க வெளியே எங்க போனீங்கன்னாலும் உங்களுக்கு 28,000 ரூபாய், 32,000 ரூபாய், 35,000 ரூபாய் வாங்குவாங்க. ஆனா நம்ம 5க்கு 6.25 வெறும் 17,000 ரூபாய்க்கு பலகை போட்டு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா ஃபேக்டரி ரேட்டுக்கு யார் ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. வெறும் 17,000 ரூபாய்க்கு தெரியுங்களா இது? ஆமா 17,000 ரூபாய்க்கு தரோம் அந்த கிட்ட. ஓகே ஓகேண்ணா. இந்த டிசைன்ல என்னன்னா ஏதோ அந்த காலத்துல சொல்ற மாடா புலி மாதிரி இருக்கு. ஐயோ இது மாடா குழி இல்ல தம்பி. இந்த காலத்துல அந்த காலத்துல நம்ம மாடா குழின்னு நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க இல்லையா. இன்னைக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா செல்போனு, ரிமோட்டு, கை வாட்சஸ், பேனா, பர்ஸ் இது தலைமாட்டுல வச்சுக்கிறது தம்பி. ஓகே ஓகே மாடனுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டீங்க. ஆமா நம்ம மாடா குழின்னு சொல்லுவோம். இன்னைக்கு மாடா குழினா என்ன குழி அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா செல்போன் கட்டல்னு சொல்லுவோம் கிட்ட. ஓகே ஓகே இதுல டிசைன்ஸ் வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. அப்படியே அந்த கேமராவை கொஞ்சம் முன்னாடி கொண்டாக பாருங்க, பாலிஷ் பண்ணாம தான் இருக்கும் நம்ம ஃபேக்டரியில. நீங்க என்ன டிசைன்ஸ் என்ன கலர்ல என்ன மாதிரி கேக்குறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாங்க. இருந்துகிட்ட எனி டைம் நம்ம கிட்ட வீட்டுக்காகட்டும், லாட்ஜுக்காகட்டும், கெஸ்ட் ஹவுஸ்க்காகட்டும், ஹோட்டலுக்காகட்டும் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க. இருந்துகிட்ட எதுனாலும் ஆமா எப்ப வந்தீங்கன்னாலும் 40 கட்டில் 45 கட்டில் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இவ்வளவுதான் வச்சிருக்காங்களா அவ்வளவுதான் வச்சிருக்காங்களான்னு நினைக்காதீங்க. என்ன அப்படின்னாக்கா நம்மளோட இடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள என்ன வைக்கணுமோ அதை தான் நம்ம இப்ப வச்சுட்டு இருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் இன்னொரு குடோன்ல இருக்குது. நீங்க வந்தீங்க அப்படின்னாக்கா பாத்துக்கலாம். இப்பயும் சொல்றேன், இந்த வீடியோல இன்னொரு விஷயம், கடை சின்னதா இருக்குது, பொருள் கம்மியா இருக்குன்னு ஒரு ஆளை வந்து எடை போட்டுறாதீங்க. ஏன்னா கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட கடையில வந்து மரத்தை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. மரத்தை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா 5க்கு 6.25. இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிங் சைஸ் வச்சிருக்கிறோம். இந்த கிங் சைஸ் வந்து என்ன சைஸ் அப்படின்னாக்கா 6க்கு 6.25. இதுல பாத்தீங்கன்னாக்கா எல்லா டிசைன்ஸுமே நம்ம கிட்ட எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க பாக்குற ஐட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பாலிஷ் பண்ணாம தான் இருக்கும். எதை சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டு போறீங்களோ, அட்வான்ஸ் பண்றீங்களோ அதை எடுத்து பாலிஷ் போட்டு அருமையா உங்களுக்கு கொடுப்போம். நீங்க உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும், என்ன கலர்ல பாலிஷ் பண்ணலாம், நம்மளோட வால் இந்த மாதிரி கலர் இருக்கு, மத்த பர்னிச்சர் இந்த மாதிரி கலர் இருக்கு, அந்த கலர்ல எங்களுக்கு பர்னிச்சரோட பாலிஷ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மற்ற கடைகள்ல சொல்ல முடியாது. நம்ம ஃபேக்டரியில வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்ல பாலிஷ் பண்ணி கொடுங்கண்ணே, இந்த கலர் போட்டு கொடுங்கண்ணேன்னு கேட்டா கட்டாயமா நாங்க பண்ணி கொடுப்போம். ஏன்னாக்கா எந்த ஒரு கடைக்காரங்களும் அவங்க போட்டு வச்சதை தான் நீங்க எடுக்கணும். நம்ம ஃபேக்டரியில அப்படி கிடையாது. நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை தான் நாங்க கொடுக்கணும். அதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். இப்போ ஒரு கட்டில் ஒண்ணு பாகுபலின்னு சொல்லி காமிக்க போறேன். இருதய நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் இப்படி இருக்கிறவங்க இருந்தா கொஞ்சம் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம காமிக்க போற கட்டல் வந்து ஒரு ஹைலைட்டா இருக்கும். ஏன்னாக்கா இந்த அளவுக்கு இந்த காலத்துல இப்படியும் செய்யறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளை தாங்க காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு படத்துல பாத்தீங்கன்னாக்கா பிரம்மாண்டம் அப்படின்னாக்கா பாகுபலி. அந்த பாகுபலியை மையமா கொண்டு ஒரு கட்டல் செஞ்சிருக்கிறோம். இந்த கட்டல் பாகுபலி கட்டல். இதனுடைய வெயிட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 140 கிலோ இருக்குங்க. வந்துட்டு சைஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா 6க்கு 6.25. இன்னைக்கு யார் ஒருத்தருமே பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கட்டளை செய்ய முடியாது. செஞ்சாங்க. என்னைக்கு செஞ்சாங்கன்னாக்கா ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி கேப்பையும் களியும் கம்பும் தின்னுட்டு இந்த மாதிரி பொருளை செஞ்சாங்க, நல்லா வாழ்ந்தாங்க, அனுபவிச்சாங்க, பொருள் நல்லா தரமா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. இதெல்லாம் மையமா வச்சு ஏன் கொடுக்க ஆட்கள் இல்லை, நான் இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு இந்த பொருளை வடிவமைச்சிருக்கோம், செஞ்சிருக்கிறோம், மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாகுபலி என்னடா இவ்வளவு பில்டப் கொடுக்குறாரு, இதனுடைய ரேட் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் சொல்வாரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னைக்குமே சரிங்க, எங்களுடைய லாபங்கள் ரொம்ப 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 கம்மியா வச்சுக்கிறதுனால தான் எங்களுக்கு கடவுள் டெய்லி படி அளக்குறாப்புல. அது மட்டும் இல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன மாதிரி கஸ்டமைஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம். இந்த பாகுபலியோட கட்டலோட காஸ்ட் வந்து 22,000 ரூபாயில இருந்து 23,000 ரூபாய் வரைக்கும் வருங்க. 22ல இருந்து 23 வரை எல்லாரும் சொல்லுவாங்க. 22,000 ரூபாயில இருந்து 47,000 ரூபாய் வரைக்கும் இருக்குன்னுவாங்க. அந்த மாதிரி எங்களெல்லாம் சுட்டு போட்டாலும் அந்த மாதிரி எங்களுடைய வாயில வார்த்தைகள் வராதுங்க. இருந்துகிட்டு இன்னைக்கு 22,000 ரூபாயில இருந்து 23,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்ப இப்படி இதுல என்ன சார் ஸ்பெஷல்னு கேட்கலாம். 40 வருஷத்துல இருந்து 50 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு லைஃப் வரும். லைஃப் 40 வருஷத்துல இருந்து 50 வருஷம் வரைக்கும் லைஃப் வரும். அது மட்டும் இல்லைங்க, வந்துட்டு எல்லாம் இந்த வாக்கிங் போறவங்க, இந்த செட்டில் கார்க் ஆடுறவங்க, அவங்க எல்லாம் ஒரு டான்ஸ் சொல்றாங்க. அது என்ன டான்ஸ்? ஜிம்பா டான்ஸ். அந்த ஜிம்பா டான்ஸ் இந்த கட்டல்ல போட்டு ஆடலாம். என்ன இந்த கட்டல்ல அந்த டான்ஸ் வந்து இந்த கட்டல்ல போட்டு 4 பேர் 5 பேர் ஜிம்பா டான்ஸ் பக்காவா ஆடலாங்க.
அந்த மாதிரி வெயிட் தாங்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு வடிவமைச்சிருக்கிறோம். ஏன் சார் இதெல்லாம் இந்த அளவுக்கு இந்த காலத்துல இப்படி கொடுக்குறீங்களேன்னு கேட்டாக்கா, இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 1/2 கிரவுண்ட் 1 கிரவுண்ட் இடத்த வைக்கிறது நல்ல விஷயம், ஒரு 50 பவுனை வாங்கி வைக்கிறோம், அதுவும் நல்ல விஷயம். அதெல்லாம் மீறி இது எங்க அம்மா வாங்கி கொடுத்தது, எங்க தாத்தா வாங்கி கொடுத்தது, எங்க பாட்டி வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லணும்ன்ற ஒரு ரேஞ்சுக்கோசரமே இந்த கட்டளை வடிவமைச்சிருக்கோங்க. அந்த அளவுக்கு தரமானதாகவும் உறுதியாகவும் தரமா இருக்கும். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு இல்ல என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆதிவாசி மாதிரி, ஆதிவாசி கிட்ட அழக பார்க்க முடியாது, வேற என்னத்த சார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாக்கா ஆரோக்கியத்தை பார்க்கலாம். என்னங்க ஆரோக்கியத்தை பார்க்கலாம். கரெக்ட். ஆதிவாசி கிட்ட அழக பார்க்க முடியாது, ஆரோக்கியத்தை பார்க்கலாம். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா அழகுன்றது இது 85% இருக்கும், ஆரோக்கியன்றதுல அடிச்சுக்கவே முடியாதுங்க, 200% இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இந்த காலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எல்லா கடைக்காரங்களும் ஒரு காலை அறுத்து ஒரு கட்டில் செய்வாங்க. நாங்க ஒரு கட்டில் செய்யற காலை ஒரு காலா போட்டு செஞ்சிருக்கிறோம். வந்துட்டு ஏன் தெரியுங்களா, மக்களுக்கு நல்ல பர்னிச்சரை கொடுக்கணும். ஓகேண்ணே. இந்த அளவுக்கு பேசிட்டு நம்ம காசு சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைங்க, மக்களுக்கு கொடுக்கறதும் இது. இந்த கடையில வாங்கின, இந்த இடத்துல வாங்கின, இந்த ஆள்கிட்ட வாங்கின பேரு சொல்லணும். இன்னைக்கு கண்ணதாசன் மறைஞ்சாலும் அவருடைய பாடல்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவா இருக்குதோ, இன்னைக்கு நம்ம கொடுக்குற பொருட்கள் அந்த அளவுக்கு நினைவா இருக்கணும். அப்படின்னாக்கா இந்த மாதிரி கட்டளை வாங்குங்க, பிள்ளைகளுக்கு கொடுங்க இருந்துகிட்டு. ஓகேண்ணா ஓகேண்ணா. அடுத்த பார்க்க போற ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டைனிங் டேபிளுங்க. இந்த டைனிங் டேபிள வந்து வாங்குறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, சார் நீங்க வந்து இந்த ரேட்டு சொல்றீங்க, அவங்க வந்து இந்த ரேட்டு சொல்றாங்க, இன்னொரு கடையில இந்த ரேட்டு சொல்றாங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது, நான் தரமாட்டாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா குவாலிட்டி இருக்கா, இந்த அளவுக்கு ஹைட் இருக்கா, இந்த அளவுக்கு வெயிட் இருக்கா, இந்த அளவுக்கு பாலிஷ் இருக்கா, இந்த அளவுக்கு காலோட திக்னஸ் இருக்கா, இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் நம்ம எதையுமே பாக்குறது இல்ல, ரேட்டை மட்டும் அவங்க கம்மியா கொடுக்குறாங்கன்றத மட்டும்தான் நம்ம பாக்குறோமே கண்டி, எந்த அளவுக்கு குவாலிட்டியா பாலிஷ் கொடுக்குறாங்க, அது எந்த அளவுக்கு பாலிஷ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பாருங்க. இன்னைக்கு நம்ம கொடுக்குற சேர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து இந்த சேர் வந்து 25 கிலோ வெயிட் இருக்குது. இந்த சேர்ல உட்கார்ந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 1 மணி நேரம் உட்காரலாமான்னு ஒரு ஆசை வரணும். அதுதான் ஒரு டைனிங் டேபிள் சேர். அந்த மாதிரி நீங்க செலெக்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ உட்கார்ந்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு 1 மணி நேரம் உட்காரணும்னு ஆசை வரணும். இதெல்லாம் நீங்க நினைக்கிறது இல்ல, பாக்குறது இல்ல. இன்னைக்கு பாருங்க 4 சேர் டைனிங் டேபிள், ஓவல் வேணா ஓவல், ரெக்டாங்கிள் வேணா ரெக்டாங்கிள், எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த டைனிங் டேபிள் எவ்வளவு சார் ரேட்டை சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க. 16,000 ரூபாய்க்கு தரோங்க. வெறும் 16,000 ரூபாய்க்கு நீங்க 16,000 ரூபாய்க்கு இன்னைக்கு டைனிங் டேபிள் இன்னைக்கு யாருமே தரமாட்டாங்க. அதை விட கம்மியா தராங்க, குவாலிட்டி இருக்காது, அதை விட கம்மியா தராங்க. அது வந்து டீ கடை சேர் மாதிரி இருக்கும். ஆனா நம்மளுதுல வீட்டுல போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ராயல் லுக்கா இருக்கணும், ஒரு ராயல்ட்டியா இருக்கணும், லைஃப் இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி டைனிங் டேபிள வாங்குங்க. இதெல்லாம் யார் ஒருத்தருமே கனெக்ட் பண்றது இல்லை. இன்னும் பாலிஷ் பண்ணாம இருக்கு, நீங்க என்ன கலர் பாலிஷ் கேக்குறீங்களோ அந்த பாலிஷ் போட்டு தருவோம். இந்த டைனிங் டேபிள்ல ஏகப்பட்ட டிசைன்ஸ் சேர்ஸ் இருக்கு. அது எல்லாமே நீங்க ஹாய் சொல்லி நீங்க என்னோட நம்பருக்கு 9841234356க்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கம்பெனில ஒரு வீடியோவை போட்டுட்டு 10 நம்பர் 4 நம்பர் 5 நம்பர்னு கொடுப்பாங்க. அதுலயும் அந்த 5 நம்பர்லயும் யாரும் எடுக்க மாட்டாங்க. நீங்க நைட்டு 1 மணிக்கு பண்ணி ஹாய் சொல்லி வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உடனே ஒரு 50 போட்டோ 60 போட்டோ அனுப்புவேன். டைனிங் டேபிள், கட்டல், சோஃபா செட்டு, உட்டன் பீரோ, டீப்பா, இது எல்லாமே அனுப்பிச்சு விடுவேன். அதுல உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணி இது என்ன ரேட்டுன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா ரேட்டு சொல்லலாம். இப்பயும் சொல்றேன், எப்பயும் சொல்றேன், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா வீடியோல சொல்றவங்க ஆன்லைன் புக்கிங் இருக்கு, ஆன்லைன் புக்கிங் இருக்கு, ஆன்லைன் புக்கிங் இருக்குன்றாங்க. இந்த ஆன்லைன் புக்கிங்ன்றத கட்டாயமா நீங்க நம்பாதீங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம கடைக்கு போய் பார்க்கணும்னு நினைங்க. இதனால 500 ரூபாய் செலவாகுது, 1000 ரூபாய் செலவாகுது, அதை பத்தி நினைக்காதீங்க. அந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு தான் நம்ம அதை செய்ய போறோம். பல நூற்றாண்டு நம்ம வீட்டுல அந்த பொருள் வாழணும், வரலாறு படைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம நேர்ல போய் எடுங்க. இல்ல சார் இதுக்கெல்லாம் முடியாது சார், நான் ஃபாரின்ல இருக்கேன் சார், எங்க அம்மா வந்து ஒரு டைனிங் டேபிள் வேணும் 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 வேணும்ன்றாங்க சார், யார்கிட்ட எடுக்கிறதுன்னு எனக்கு நம்பிக்கையாவே இல்லை சார், நீங்க பேசுற வார்த்தைகள் நல்லா இருக்கு, நீங்களே எனக்கு அனுப்பிச்சு விடுங்கண்ணா. அந்த மாதிரி ஆட்களுக்கு கட்டாயம் நான் அனுப்புறேன். கொரியர் சேவை அப்ப நம்மகிட்ட இருக்கு. ஆமா, எம்எஸ்எஸ் இருக்கு, ரதிமீனா இருக்கு, கேபிஎன் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் மேல நீங்க நேர்ல வந்து பார்க்கணும் தான் இந்த மோகன்ராஜ் ஆசைப்படுவனே கண்டி. ஆன்லைன்ல 1000 ரூபாய் போடுங்க, 2000 ரூபாய் போடுங்க அப்படின்றதுல துளி கூட எங்களுக்கு எண்ணமே இல்லைங்க. ஓகேண்ணா, நேர்ல வந்து ஃபீல் பண்ணி தரமான பொருள் அப்படின்னு ஃபீல் பண்ணி போகணும். நேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எங்களுடைய கடையும் வளர்ச்சி அடையும். நீங்களும் போய் 10 பேத்துக்கு சொல்லுவீங்க, இந்த இடத்துல போ தரமா இருக்கும், 5 ரூபா கூட தான் சொல்லுவாங்க, ஆனா குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா நேர்ல வாங்க. என்னுடைய நோக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல 3 இடத்துல விழுகணும்.
ஒண்ணு செல்போன் கடையில விழுகணும், 2 பிரியாணி தேக்ஸால விழுகணும், 3வது வந்து மரக்கடையில விழுகணும். அந்த மரத்தை சூஸ் பண்றது எங்க கையில இல்ல உங்க கையில இருக்குன்றத ஆணித்தனமா சொல்றதுகிட்ட. இன்னும் அடுத்த ஐட்டத்தை பார்க்கலாம் வாங்க. ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல உங்களை மாதிரி வந்து தரமான பர்னிச்சர் கொடுக்கறதுக்கு பதிலா காம்போ ஆஃபரு, வண்டி வாடகை ஃப்ரீ, இஎம்ஐ ஃப்ரீ, இப்படி சொல்லி நிறைய விஷயங்கள்ல வந்து கண்ணை மறைச்சிடுறாங்க. ஆமா, அதுக்கு பதிலா நீங்க என்னென்ன பண்றீங்க? நல்ல விஷயம், அருமையான விஷயம், ஆரோக்கியமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. இந்த கேள்விக்கு நல்ல ஒரு பதில் கொடுக்குறாங்கிட்ட. என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு மக்கள் மேலதான் குறை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா அவங்க தான் எங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, எங்க வண்டி வாடகை ஃப்ரீ பண்றாங்க, யார் இஎம்ஐ கொடுக்குறாங்க, யார் ஏகப்பட்ட விஷயங்களை எதிர்பார்க்கிறாங்க. அந்த விஷயங்களை எதிர்பார்க்க வீட்டுக்கு நல்ல பொருட்கள் வராதுன்றத உறுதியா சொல்றேன், அடிச்சு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா மக்களுடைய குறைபாடுகளே என்ன அப்படின்னாக்கா எங்க கிட்ட கொண்டாந்து சொல்றாங்க, சார் அவங்க பாருங்க வண்டி வாடகை தரேன்னாங்க, இவங்க பாருங்க 1000 ரூபாய் கம்மியா தரேன்னாங்க, இவங்க பாருங்க கல்யாண சீர் எடுத்தா 2000 ரூபாய் கம்மியா தரேன்னாங்கன்றாங்க. இந்த கம்மியா தரேன்றதெல்லாம் அவங்க வீட்டு காசை போட்டு கொடுக்கறது இல்ல, உங்க பாக்கெட்ல இருந்து பின் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து முன் பாக்கெட்ல வைக்கிறாங்க. அந்த மாதிரி வேலையை எங்களோட ஃபேக்டரியில நாங்க செய்ய மாட்டோம். அப்ப அதுக்கு பதிலாக என்ன சார் நீங்க செய்வீங்க அப்படின்னாக்கா ஒரு சில நல்ல விஷயங்களை வச்சிருக்கிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. வந்துட்டு எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா குவாலிட்டி இருக்கும், எங்க கிட்ட நல்ல பாலிசி இருக்கும், எங்க கிட்ட நல்ல மரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல மரம் வந்து முத்துன மரமா இருக்கும். வெடிப்பு கிடிப்பு மாவு கொட்டுறது மரம் முறுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எங்க கிட்ட இடமே இருக்காது. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து என்ன செய்யறாங்க, 10 ரூபா பிரஷ்ஷை வச்சு வார்னிஷ் போட்டுறாங்க, இல்ல கையில வார்னிஷ் போடுறாங்க. எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கன் பாலிஷ் தான் கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்க யார் ஒருத்தருமே உங்களுக்கு வீடியோல சொல்ல மாட்டாங்க. ஆமா, கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? வந்துட்டு 2வது வந்து பாத்தீங்கன்னா மரம் வெடிப்பு விடுறது இந்த மாதிரி ஆணி கொம்பெல்லாம் யாருமே வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் பழைய காலத்து பழசு. ஆனா இன்னைக்கு அந்த பழமை மாறாம இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் நம்ம என்ன செய்யறோம், ஆணி கொம்பு வச்சுதான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஏன் மக்கள்கிட்ட வாங்குற காசு நமக்கும் நிலைக்கணும் அப்படின்றதுக்கோசரம் செய்யறோம். வந்துட்டு இந்த காசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருளை கொடுக்குறோம். நம்ம காம்போ கொடுக்கறது, டிஸ்கவுண்ட் கொடுக்கறது எதுவுமே கிடையாது. இதெல்லாம் மீறி வேற என்னங்க செய்றீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு சொல்றேன், ஒரு ஆபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுது, ஒரு ஏழை பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகுது, 4 பேர் போட்டு செய்யறாங்க, காசு பங்கு போட்டு செய்யறாங்க, இல்ல அண்ணன் தம்பிங்க போட்டு இல்லாத பிள்ளைக்கு செய்யறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல நம்மளும் ஒரு அண்ணனா இருந்து அந்த பிள்ளைக்கு தாய் விட்டு சீதனன்றதுக்கு என்னவோ எங்களால முடிஞ்சதை அந்த பிள்ளைகிட்ட என்ன காசு இருக்கோ என்ன கலெக்ஷன் பண்ணி செய்யறாங்களோ அதுல நம்மளும் ஒரு பங்குதாரரா இருந்து செய்யறதுக்கு நம்ம பர்னிச்சர் முன் வந்து நிற்கும். கட்டாயமா இந்த விஷயத்த சொல்றோம்.